வியூவர்ஸ், நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஊரில் இருக்கிற ஜாம்பியெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்மளுக்கு இன்றைக்கி வேலை. இதை நம்மளுக்கு கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 1 மில்லியன் ருபீஸ் தராங்களாம். அது ஜாம்பியஸ்லாம் கொண்டா. அதனால் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சு இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகலாம். அப்படியே சுற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கலர் சிந்திச்சுக்கா. இது இல்லை, அப்படி போய் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸ்பீடாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிட்டு எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கிட்டு அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் ஸ்போர்ட்ஸ். வாங்க இப்போ இந்த சைடில் வழியே இல்லையா? ஓகே, திருப்பி பின்னாடி எடுத்து ஃப்ரண்ட்டில் போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏர்போர்ட்டில் இருக்குமா? ஏர்போர்ட்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பார்த்துலாம். ஸ்பீடாக வண்டி எடுத்துக்கிட்டு அங்கே தான் இருக்குது ஏர்போர்ட்டு. ஒரு வாட்டி தான் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து பெங்களூர் போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்கடா இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டை கொஞ்சம் சுற்றிக்கலாம். இங்கே எதுவுமே இல்லை. ஒரு டோர் இருக்காது, பிடிக்க முடியுமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது திறக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு கிளம்பலாம். வாங்க, சும்மா வண்டி எடுத்து அப்படின்னு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏர்போர்ட் கிட்ட வந்தாச்சு. அந்த சைடில் இங்கே தான் இருக்குது வழி. இங்கே தான் இருக்குது. வச்சுச்சோ ஃப்ரெண்ட்ஸ், கீழே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கார்லாம் துண்டு துண்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரத்தம் பிளட் லாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா ஓப்பனிங்கை காணோம்? தப்பான வழியில் போயிட்டுருக்குமா? அதுதான் ஒன்றுத்தையும் காணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் போகலாம். அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனிங். ஓடி போகலாம். டக்குன்னு ஓடி போகலாம். ஐயோ, அடிச்சுக்கிட்டு வேறு இருக்கிறேன்னு. ஐயோ, தப்பான டைரெக்ஷனில் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பைக் வர வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார் தெரியாமல் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்ச்சுனர் வந்து வெடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு பைக் எடுத்துக்கலாம். ஐயோ, உள்ளே போய் நின்றுக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பைக்கு போய் உள்ளே நின்றுக்குச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ்? பைக் ஏறியாச்சு. அப்பா, எப்படா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ, போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதான் என்னமோ மேஜிக் நடக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வெளில போகலாம். ஐயோ, உள்ளே போக முடியாதா? நான் என்னமோ இதுக்கெலாம் பவர் இருக்குன்னு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாச்சும் எடுப்போம். அதே பைக் எடுப்போம். ஐயோ, இந்த வாட்டி அந்த மாதிரி வரல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தாவாச்சும் நம்ம உள்ளே போயிருக்கலாம். சரி, இந்த பைக்கே எடுத்துகிட்டு கிளம்புவோம். வாங்க, என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சும்மா ஸ்விங்னு பறக்கிறேன். ஐயோ, திருப்பி வெளில இறங்கிட்டேன். அந்த பைக்கை இப்போ போய் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் எடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போயும் வரமாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நான் மாட்டிக்கிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அந்த மாதிரி நான் யூடியூப் அந்த மாதிரி நான் உங்களுக்கு க்ரியேட்டிவாக வீடியோ நீங்கள் ஏதாச்சும் அமுச்சு விடுங்க. அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு பைக் எடுத்துக்கலாம். காரு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், கார் பைக் மேலே விழுந்துருச்சு. அந்த பைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு போல் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த உடஞ்சி போன கார் அங்கே கிடக்குது. ஐயோ, எப்படி தான் நம்ம உள்ளே போகிறதுன்னே தெரியலையே. வேறு கார் எடுக்கலாம். ஐயோ, இதுவும் போய் மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி போய் மாட்டிக்கிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வெளில தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். துண்டு துண்டா போயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பார்ட்ஸும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் துண்டு துண்டா போய்க்கிச்சு. திருப்பி வெளில இறங்கிடலாம். ஓகே திருப்பி வேறு ஏதாச்சும் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாச்சும். ஐயோ வாட்டர் பைக் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. வாட்டர் பைக். ஓகே எதாச்சும் எடுக்க முடியுமா? ஐயோ அது வேறு எடுக்க முடியாதா? சரி வேறு ஏதாச்சும் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பைக்கு. இப்போ போய் ஏறலான்னு தான் நினைக்கிறேன். ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லியா ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ ஐயோ மாட்டிக்கினா 60 இவரை காப்பாற்றணும் கத்துரு. மாட்டிக்கினா 60. சரி இப்போ வேறு பைக் எடுத்துடலாம். அது பைக் காண மாட்டேங்குது. உள்ள நடுவில் போய் தான் கொஞ்சம் சிரிக்கிருக்கலாம்ல. அப்படியே நம்ம அசால்ட்டாக உள்ளே போயிருக்கலாம். அங்கே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஏரோப்ளேன்லாம் இருக்குது. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு. ஏறியாச்சு. அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம போய் ஜாம்பிஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். துரத்தி அடிக்க வர்றான்டா இந்த ஃப்ரங்கி பையன். நான் தான் மொட்டடா. அது எங்கேயாச்சும் இருக்கா? அப்பா எவ்வளோ பெருசு. இந்த ஃப்ளைட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டெல்லி போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. ஓகே ஜாம்பிஸ். அங்கே யாரோ மனுஷங்க இருக்கிற மாதிரியே இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளைட்டை எடுக்க முடியுமா? ஆனால் சாவி இல்லையே. அச்சோ நான் வேற ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ராங்க்லின் ஒழுங்காக படிக்கல போல் ஃப்ரெண்ட்ஸ். சாவி சொல்கிறான் சாவி ஃப்ரெண்ட்ஸ். ஜாம்பி ஃப்ரெண்ட்ஸ் ஜாம்பி கிட்ட நம்ம நல்ல வேலை ஒன்று தான். அப்படியே தப்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுனால ஹல்க்கு மாதிரி பச்சை கலரில் இருக்குது. தெரிஞ்சு அதிகமாக சிரப் குடிச்சிருச்சோ அப்படி தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம எப்படியாச்சும் சண்டை போட்டு ஜெயிக்க ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று தான் இந்த உலகத்தில். அப்பா ஐயோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.